Paneer Paratha. Hi, hello, வணக்கம். Dosa recipes உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் காஞ்சி ஜெயக்குமார். சுவையான பன்னீர் பராத்தா அல்லது பன்னீர் சப்பாத்தி எப்படி வேணாலும் நம்மளுக்கு சொல்லிக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும் இது. நிச்சயமாக குழந்தைங்க வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் விரும்பி சாப்பிடுவாங்க. செய்து தான் பாருங்களேன். இப்போ நம்ம அருமையான இந்த பன்னீர் பராத்தா அல்லது பன்னீர் சப்பாத்தி செய்முறையை பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பன்னீர் பராத்தா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சப்பாத்தி பிசைகிற நம்மளுடைய முழு கோதுமை மாவு தான் நான் எடுத்திருக்கேன். அதை எடுத்து நம்ம இப்போ போட்டுக்கலாம். 1.5 கப் அளவுக்கான கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சிறிது ஜீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 தேக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சப்பாத்தி மாவு பண்ணுறதுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல மிருதுவான சப்பாத்திகள் செய்கிறதுக்காக ஒரு விதம் இருக்குது, ஒரு பக்குவம் இருக்குது. நல்லா அழுத்தி கொடுத்து காற்றை உள் செலுத்தி நம்ம இந்த மாதிரி ஒரு மிருதுவான மாவு செய்யணும். அதுக்கு தயாரிப்பு முறையை ஏற்கனவே நம்ம வெளியிட்டிருக்கோம். அது நீங்கள் வந்து இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் கார்டு அல்லது கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் டேப் இதில் எதை நீங்கள் அழுத்தினீங்கனாலும் உங்களுக்கு அந்த செய்முறை விளக்கத்தோடு வரும். அதை பார்த்து கூட நீங்கள் மாவு செய்முறையை நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் இப்போ சொல்கிறேன், சிறிது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா காற்றை உள் கொடுத்து இந்த சப்பாத்தி மாவை நம்ம பிசையும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, மிருதுவான மாவு நம்மளுக்கு தயாராக வரும். ஏன்னா நிறைய பேருக்கு சப்பாத்தி மிருதுவாக வரல அப்படின்னு சொல்லியிருந்ததுனால அதில் இந்த விளக்கு முறைகளை பற்றி போட்டு நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலாம். பார்த்தீங்களா, கையிலேயே ஒட்டாமல் அருமையாக நம்ம இந்த மாவு தயார் பண்ணிட்டோம். இப்படி கடைசி நேரத்தில் நம்ம பண்ணும்பொழுது ஒட்டக்கூடாது. இந்த பக்கம் வந்தோடனே நம்ம இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நேரம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம பன்னீர் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் நம்ம சேர்த்துருக்கோம். நிறைய உருளைக்கிழங்கு இதுக்கு சேர்க்க வேண்டாம். ஆனால் அந்த ஒரு உருளைக்கிழங்கு எதுக்குன்னா, பன்னீரை சேர்த்து பிடிக்கிறதுக்காக ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம். அதை நல்லா வெந்ததை திருகி எடுத்துகிட்ருக்கோம். சுவைக்கேற்ப உப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, பச்சை மிளகாய், இஞ்சி மற்றும் கொத்தமல்லியை நல்லா நம்மளோட மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு நாக்கில் தட்டுப்படாமல் சாப்பிடும் பொழுது சுவையாகவும் இருக்கும். நம்ம கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி அரைத்த விழுது இங்கே தயாராக இருக்குது. இது வந்து ஒரு 250 கிராம் அளவுக்கான பன்னீர். இது நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு சிறிதளவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 2 தேக்கரண்டி அளவு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சிறு மாற்றங்கள் பண்ணலாம். அதாவது புதினா சேர்த்துக்கலாம், கரம் மசாலா சேர்க்கணுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்படி நம்மளுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி நம்ம இதனுடைய சுவையை மாற்றிக்கலாம். எல்லாம் சரியாக முழுவதுமாக படர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ தயாராகிடுச்சு நம்மளுடைய பூரணம். இப்போ நம்ம சப்பாத்திகளை தயார் பண்ணிடலாம். மாவை தூவிக்கலாம். பக்கவாடுகளிலிருந்து எடுத்துடலாம். லேசாக கிள்ளி கொடுக்கலாம். பார்த்தீங்களா, மெதுவாக ஒரு அழுத்தம் கொடுங்க. இப்போ மெதுவாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த பராத்தாக்களை தேய்க்கும் பொழுது ரொம்ப அழுத்தமே கொடுக்கக்கூடாது. மெதுவாக இப்படி நீங்கள் அந்த கட்டையை லேசாக உருட்டி கொடுத்தீங்கனாலே போதும். அது என்ன ஆகும்னா, அழுத்தம் பெருசாக ஆகாமல் நல்லா உருண்டு மற்றும் இந்த உள்ளே இருக்கிற பூரணமும் சரிசமமாக உள்ளார தேய்க்கப்படும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தோசைக்கல்ல சுட வச்சிடலாம். நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த பராத்தாக்களை இதில் போடணும்.
ஒரு மெல்லிய சத்தம் அல்லது இந்த பக்கத்துல இருந்து புகையோ ஆவியோ நம்மளுக்கு வரும்பொழுது இதை திருப்பலாம். பக்கவாடுகளில் அழுத்தம். இப்போ சிறிதளவு நெய் அல்லது எண்ணெய் ஊற்று. இப்போ 2 பக்கமும் வெந்த நம்மளோட பன்னீர் பராத்தா பரிமாறுவதற்கு தயார். என்ன நண்பர்களே, இந்த சுவையான பன்னீர் பராத்தாக்கள் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? ரொம்ப சுலபமாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நிச்சயமாக செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீஸா என்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.